வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிஜிட்டல் முதல்வன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி விண்டோஸ் 11ல் எல்லா இடத்துலையும் டார்க் தீமை மேட்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணியிருப்பீங்க, டார்க் தீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய இடத்துல அந்த டார்க் தீம் ஒழுங்காக அப்ளை ஆகியிருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கண்ட்ரோல் பேனலில் பார்க்கும்போது ஒயிட்டாக காட்டும். அதுக்கப்புறம் காப்பி பண்ணும்போது, அடுத்து ஒரு ஃபைல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கும்போது, இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆல் பேக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் வர்ற லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகும். இதை நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் லெஃப்ட்டில் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் மெனுவும் விண்டோஸ் 7ல் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெனு மாதிரி மாறும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் எனக்கு வேண்டாங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் போய் யூஸ் என்ஹான்ஸ்டு கிளாசிக் ஸ்டார்ட் மெனு அப்படிங்கிற ஆப்ஷனை நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். இது மூலயமா விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெனு நம்மளுக்கு திரும்ப கிடச்சிரும். அதே மாதிரி டாஸ்க் பார்க்குள்ளே போய் யூஸ் என்ஹான்ஸ்டு கிளாசிக் டாஸ்க் பாரையும் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இது மூலயமா விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய டாஸ்க் பார் நம்மளுக்கு திரும்ப கிடச்சிரும். இப்போ நம்ம கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கண்ட்ரோல் பேனல் பிளாக்காக மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த காப்பி டயலாக் பாக்ஸ் பிளாக்காக மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேப்பும் பிளாக்காக மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது மூலயமா விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய எல்லா டேப்ஸையும் டார்க் மோடுக்கு மேட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆனிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.